நாளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள் வரை. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சங்கீதம் 23 சொன்ன உடனே நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம். எல்லாரும் இப்போ சொல்ல சொன்னால் சேர்ந்து என்ன பண்ணுவீங்க, சொல்வீங்க. ஸோ இந்த நாளிலும் கூட எல்லாருக்கும் தெரிந்தது தான். ஆனால் அதில் ஆழமான சத்தியங்கள், நம்ம அறியாத சத்தியங்கள் இருக்கிறது. ஸோ இந்த நாளிலும் கூட 4வது வசனத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஸோ மரண இருளின் பள்ளத்தாக்கு அப்படின்னா நாம் அறியாத ஒரு இருள் சில வேளைகளிலே நம்மை சூழ்ந்து கொள்கிறது. அறியாத ஒரு பிரச்சனை எந்த வழியே வரும்னே நமக்கு தெரியாது, அப்படி தானே? ஒரு பிரச்சனை வரும், அப்பாடா அதெல்லாம் சரி பண்ணி அப்பாடா நம்ம உட்காருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை எங்கேருந்தாவது ஓடி வரும். ஸோ மனுஷனுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான காரியங்களை நம்ம சந்தித்து கொண்டே இருக்கிறோம். நம்ம அறியாத இருள் நம்மை சூழ்ந்து விடுகிறது. நம்ம அறியாத பிரச்சனைகள், துக்கங்கள், போராட்டங்கள், பலவித காரியங்கள் நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது நம்ம என்ன செய்கிறது, சூழ்ந்து விடுகிறது. அப்படி சூழும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அந்த இடத்துல பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த போராட்டம் வந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். ஏன் அப்படின்னா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆமென். இந்த உலகத்தில் யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆண்டவராக இயேசு நம்ம கூட இருக்கிறார். துக்க வீட்டில் தான் அதிகமாக நம்ம இந்த காரியத்தை பார்க்கலாம். என்னென்னா வர்ற எல்லாரும் அவ்வளோ நாள் நம்மள்கிட்ட பேசியிருக்க மாட்டாங்க, யாருன்னே தெரியாது, எங்கேருந்தோ வந்திருப்பாங்க. கவலைப்படாதம்மா, நாங்கள் இருக்கிறோம், எதுனாலும் சொல்லு, என் நம்பருக்கு ஒரு ஃபோனை போடுமா, என் நம்பருக்கு ஒரு ஃபோன் போடு, நாங்கள் உடனே வந்து நிற்போம், நீ கவலைப்படாதன்னு சொல்லி அந்த நேரத்தில் ஆறுதல் படுத்துவாங்க. ஆனால் எல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு உதவிக்காக நீங்கள் ஃபோன் பண்ணால் கூட பிஸிங்கிறதான ஒரு டோன் தான் வருமே தவிர என்ன பண்ண மாட்டாங்க, எடுத்து பேச மாட்டாங்க. இது மனுஷ உலகம், மனிதர்களுடைய காரியங்கள் அப்படி தான் இருக்கும். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. வசனம் சொல்லுகிறது, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். நம்ம கூட இருக்கிற ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆமேன். எந்த சூழ்நிலையிலையும் நான் அழுதாலும் என் கூட இருக்கிறாரு, நான் சிரிச்சாலும் என் கூட இருக்காரு, நான் துக்கத்தில் இருந்தாலும் என் கூட இருக்கிறாரு, நான் கவலையோடு இருந்தாலும் என் கூட இருக்கிறாரு. இயேசு எனக்காக கண்ணீர் விடுகிற தேவனாக இருக்கிறார். மரியாள் தன் சகோதரனை இழந்த பொழுது அவள் கண்ணீர் விடுகிறார். இயேசுவுமே ஆவியில கலங்கி என்ன பண்ணாராம், கண்ணீர் விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. வேற எங்கேயுமே பைபிள் அப்படி சொல்லப்படலை. ஸோ நம்ம துக்கப்படுறத இயேசு தாங்கி கொள்ளவே மாட்டார். ஆமேன். இந்த நாளிலும் கூட இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். ஆமேன். ஆண்டவர் உங்க கூட இருந்தா என்ன ஆசீர்வாதம், என்ன நன்மைகள், அதை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆண்டவருடைய கோல், அதாவது ஒரு மேய்ப்பனுடைய கோல். தாவீது ஒரு மேய்ப்பன், கர்த்தரை ஒரு மேய்ப்பராய் வைத்து இந்த இடத்துல அவர் சித்தரித்து இந்த சங்கீதத்தை அவர் எழுதியிருக்கிறார். தாவீது ஒரு மேய்ப்பனா இருந்தபடினால இயேசுவை, அதாவது கர்த்தரை, கிறிஸ்துவை அந்த மேய்ப்பரான ஒரு ஸ்தானத்தில் வைத்து அவர் பார்க்கிறார். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஸோ கோலுனா என்ன, தடினா என்ன சொல்லுங்க பார்ப்போம். எந்த தொழில் செய்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த ஆயுதம் இருக்கணும், அப்படி தானே? சித்தாள் வேலை பார்த்தா கரண்டி இருக்கணும்னு சொல்லுவாங்க, கொத்தனார் வேலை பார்த்தா அந்த நூல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ மேய்ப்பனுக்கு என்ன இருக்கணும், கோல் இருக்கணும், தடி இருக்கணும். சில இடங்களில் கோலும் தடியும் ஒன்று என்று சொல்லப்படுகிறது. கோல் என்று சொல்லும் பொழுது அது எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரைட்டாக போய் கொஞ்சம் இப்படி வளைஞ்சிருக்கும். இந்த கோல் எதுக்கு உதவியாக இருக்குது மேய்ப்பருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேய்ப்பர் தன் ஆடுகளை நடத்தி கொண்டு போகும் பொழுது இலை தலைகள் தொங்கும் போது அந்த இலை தலை என்ன பண்ணுவாங்க, பறித்து தன் ஆடுகள் என்ன பண்ணுவாங்க, போஷிக்கிறதுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு அந்த கோல் என்ன செய்கிறது, தேவைப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அந்த தடி என்று சொல்லப்படுகிறது எதுக்குன்னா பாதுகாப்பு. மற்ற மிருகங்கள், சிங்கமோ இல்லை மற்ற மிருகங்களோ ஆடுகளை தாக்க வரும் பொழுது அந்த தடியை வச்சு என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய மந்தைகளை காத்து கொள்வார்கள். அது மாத்திரமல்ல, தடி இன்னொரு காரியம் எதுக்குன்னா, ஆடுகள் அந்த மந்தையை விட்டு செதறி போகும்.
சில நேரத்தில் ஆடை கைட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க, நடத்திட்டே போயிட்டே இருப்பாங்க. ஆடு என்ன செய்யும்? அங்கே ஒரு பக்கம் ஓடும், இங்கே ஒரு பக்கம் போகும். அது இஷ்டத்துக்கு என்ன செய்யும்? துள்ளி குதிச்சுட்டு ஓடும். அப்போ மேய்ப்பன் என்ன செய்வார்? தாங்கிட்டு இருக்கிற அந்த கோலை வச்சு, தாங்கிட்டு இருக்கிற தடியை வச்சு என்ன பண்ணுவார்? அதை என்ன பண்ணுவார்? கைட் பண்ணுவார். ஒரு சின்ன அடி கூட போட்டு என்ன பண்ணுவார்? அதை நகர்த்தி தான் நினைக்கிற வழியில், மற்ற ஆடுகள் போகிற வழியில் அவர் என்ன பண்ணுவார்? கைட் பண்ணுவார். ஸோ இந்த கோல் எதுக்கு உதவுதுன்னா, நமக்கு ஆகாரத்தை கொடுப்பதற்காக, அந்த ஆடுகளுக்கு ஆகாரத்தை கொடுப்பதற்காக அந்த கோல் உதவுகிறது. அப்புறம் பாதுகாப்புக்கு அது உதவுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆடுகள் வழிநடத்தப்படுவதற்கு கோல் மிகவும் உதவியாக இருக்கிறது. அதே போல தான் நமக்காக ஒரு கோல் இருக்கிறது. ஆமேன். நமக்காக சிலுவை அப்படிங்கிறதான கோலில் இயேசு கிறிஸ்து தன்னையே ஜீவ பலியாய் கொடுத்திருக்கிறார். ஆமேன். அவர் மூலமாக ஆறுதலை பெற்றுக்கொள்கிறோம். அவர் மூலமாக ஒரு அரவணைப்பை, ஒரு பாதுகாப்பை பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய வழி நடத்துதலை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் நம்மளை போஷிக்கிறவராக, நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக நமக்கு அவர் காணப்படுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இம்மட்டும் நடத்தின ஆண்டவர் இனிமேலும் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஸோ இந்த நாளிலும் கூட என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு மேய்ப்பனின் கோல். நம்ம இங்கே பார்த்தது போல அந்த கோலும் தடியும் நம்மளை தேற்றுகிறது உண்மைதான். ஆனால் எப்படிப்பட்ட கோள்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதை குறித்து தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாசிங்க எபிரேயர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மேலும் ஆரோனைப் போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. இங்கே ஒரு நபரை குறித்து சொல்லப்படுகிறது, ஆரோன். நீங்கள் ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாக ஏற்படுகிறதில்லை. அப்போ அழைக்கப்பட்டதான ஆரோன், இதை மாத்திரம் நான் எடுத்துக்கொள்கிறேன். ஆரோன் அழைக்கப்பட்டவன். அதாவது தேவன் இந்த இடத்துல சொல்லுகிற கோல் அழைப்பின் கோல். தேவன் அழைக்கிறார், ஆரோனை அழைக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். ஆரோனை எதுக்காக அழைச்சார்? மோசேக்கு உதவியாக இருக்கும்படி அழைச்சார். அது மாத்திரம் அல்ல, ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைகளை செய்யும்படி ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கட்டளை கொடுத்தார். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஊழியம் செய்யும்படி. அங்கே எல்லாரும் போக முடியாது. இதான் மகா பரிசுத்த ஸ்தலம். அது பரிசுத்த ஸ்தலம்னா ரெண்டுக்கும் நடுவு ஒரு திரை இருக்கும். வருஷத்துக்கு ஒரு முறை மகா பிரதான ஆசாரியன் மாத்திரம் என்ன செய்ய முடியும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக உட்பிரவேசித்து அந்த இடத்துல உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக ஊழியம் செய்ய வேண்டும். அதே போல பார்த்தீங்கன்னா, பலி செலுத்துவதற்கு ஆசாரியர்கள் தேவை. ஸோ அதற்காக தேவன் ஆரோனை அழைக்கிறவராய் காணப்பட்டார். ஸோ ஆரோனை தேவன் அழைத்தார். ஆரோனை அழைத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை லட்சம் புருஷர்கள் மத்தியில் ஆரோன் அழைக்கப்பட்டதுனால மற்றவர்கள் ஆரோனுக்கு விரோதமாக எழும்புறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, கோராகின் சந்ததி, தாத்தான் அபிராமின் கூட்டங்கள். இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஆரோனுக்கும் மோசேக்கும் விரோதமாக எழும்புறாங்க. தங்க கூட என்ன பண்ணுறாங்க? அந்த சபையில் இருக்கிறதான 250 பேரை, அந்த சங்கத்துக்குள்ளதான 250 பேரை பிரபலமானவங்களை என்ன பண்ணுறாங்க? தான் பக்கம் சேர்த்துக்கிட்டாங்க. எப்பயுமே தப்பு பண்ணுறவங்க, எதிர்த்து நிற்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தனியாக நிற்க மாட்டாங்க. தான் கூட என்ன பண்ணுவாங்க? ஒரு கூட்டத்தையும் என்ன செய்வாங்க? சேர்த்துக்கொள்வாங்க. லூசிபரும் அப்படிதான். தேவனுக்கு விரோதமாக அவன் எழும்பும்போது, வடப்புறத்தில் இருக்கிற பர்வதத்தில் ஏறுவேன், தேவனுடைய சிங்காசனத்தில் உட்காருவேன்னு சொன்ன அந்த லூசிபர் தான் மாத்திரம் இல்லாமல் தான் கூட ஒரு தூத சேனைகளையுமே வைத்திருந்தான். ஆமேன். அவர்களைத்தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? பூமியில் விழ தள்ளினார். அவங்க தான் விழுந்ததான பிசாசின் கூட்டங்களாக இருக்கிறார்கள். இந்த நாளிலும் கூட தீமை செய்கிறதான மனிதர்களை ஒரு சிலரை தம் பக்கமாக என்ன பண்ணிக்கிட்டான்? தாத்தான் அபிராமங்கள் என்ன பண்ணாங்க? சேர்த்துக்கிட்ட பிறகு இப்போ மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக வந்து நிற்கிறாங்க. நீங்கள் ரொம்ப மிஞ்சி போகிறீங்க, எங்களையெல்லாம் நீங்கள் தள்ளி வச்சுட்டு நீங்கள் தான் எல்லா வேலையும் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. கர்த்தர் எங்களை தான் தெரிஞ்சு கொண்டார் நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் இந்த வேலைகளை நாங்கள் செய்யக்கூடாதா? நாங்களாம் தெரிந்து கொள்ளப்படலையா? நீங்கள் ரொம்ப மிஞ்சி பேசுகிறீர்கள் என்று சொல்லி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் பேசுகிறார்கள். அப்போ மோசே என்ன பண்ணுறாரு? ஆண்டோட சமத்தில் விழுந்து கிடக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஏன் விழுந்து கிடக்கிற? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இதை மாற்றுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு, ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு கோல் எடுத்துக்கோ. 12 கோத்திரத்துக்கும் 12 கோல். அந்த ஒவ்வொரு கோல்லையுமே அந்தந்த பிரபுக்களுடைய பெயர்களை எழுது. 12 கோத்திரம் என்ன? ரூபன், சிமியோன், யூதா, செபுலோன், இசாக்கான்னு 12 கோத்திரங்கள். அந்த 12 கோத்திரத்தில் அந்தந்த கோத்திரத்துக்கு அப்போதைக்கு லீடர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவர்களோட பேர் எழுது. லேவி கோத்திரத்தில் மாத்திரம் அந்த லேவி கொடுக்குற கோலில் ஆரோனுடைய பேரை எழுது. நான் எவனை தெரிந்து கொள்கிறேனோ அவனுடைய கோல் துளிர்க்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உடனே எல்லார்ட்டையும் மோசே என்ன பண்ணுறாரு? கோலை கேட்டு வாங்குறார். வாங்கிட்டு அந்த கோலில் வந்து அவங்க பேர்லாம் எழுதப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் கொண்டு வந்து எங்கே வைக்கிறாங்க? சாட்சி பெட்டிக்கு முன்பதாக வைக்கிறார்கள். வாசிங்கம்மா, அந்த வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிமா.
அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். இதை மோசே இஸ்ரவேல் புத்திரரோட சொன்னான். போதுமா? முறுமுறுப்பை ஒழிய பண்ணுவேன். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் கொண்டு வந்து என்ன செய், தேவனுடைய சன்னிதானத்தில் வைக்க சொல்லுகிறார். நான் தெரிந்து கொள்ளுடைய கோல் துளிர்க்கும் என்று சொல்லுகிறார். 7 வாசிமா. அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஆமென். அந்த கோல் சாட்சி பெட்டிக்கு முன்னாடி எல்லா கோலையும் வச்சுட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எவனை நான் தெரிந்து கொள்கிறேனோ அவனுடைய கோல் துளிர்க்கும்னு சொல்லிட்டார். சொன்னது யாரு? நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். அதே போல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வைக்கப்பட்டதான கோள்கள்ல லேவியின் கோத்திரமாகிய அந்த கோல் மாத்திரம், ஆரோனுடைய கோல் மாத்திரம் அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஆமேன். கோல் எங்கெங்க இருந்துச்சு? சாட்சி பெட்டிக்கு முன்பதாக அது வைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில காலையில வந்து பார்க்கும்போது அந்த ஆரோனின் கோலை மாத்திரம் ஆண்டவர் துளிர்க்க செய்தார். ஒரே நைட்டுக்குள்ள எப்படிங்க துளிர்க்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. கோல் துளிர்க்கணும்னா அதுக்கு எவ்வளோ வேணும்? வெப்பம் வேணும், மண்ணு வேணும், தண்ணீர் வேணும், இத்தனை காரியங்கள் வேணும். சாதாரண வெட்டப்பட்ட கோல் துளிர்க்கணும்னா இவ்வளவு காரியங்கள் தேவை. அது ஒரு நாள் நைட்டுக்குள்ளே அது துளிர்க்கிறது கூடாத காரியம். ஆனால் தேவன் சொன்னபடியே செய்யும் பொழுது அந்த கோலை தேவன் துளிர்க்க செய்தார். இதே போல நம்முடைய வாழ்க்கையில தேவன் சொல்லுகிற நல் வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகாதபடி தேவன் நிறைவேற்றுவார். தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நல்லவர். ஆமேன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமேன். மோசே செஞ்சார், சொன்னதை அப்படியே செஞ்சார். கோல் என்ன பண்ணுச்சு? துளிர் விட்டு ஒரே நாள் நைட்டுக்குள்ள அது பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஆமேன். பட்டு போய் கிடைக்கிற கோலை கூட சாட்சி பெட்டிக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சா பட்டு போன கோல் கூட அது என்ன செய்யுமா? அது வளர்ந்து பலன் கொடுக்கிற கோலாய் மாறும். ஆமேன். அந்த பட்டு போன கோல் பசுமையான கோலா மாற்றுகிற வல்லமை ஆண்டவருக்கு உண்டு. இந்த இடத்துல வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில பட்டு போனதான ஒரு காரியமா இருக்குதா? இது நடக்காது, இந்த காரியம் வாழ்க்கையில நிறைவேறாது, இது இவ்வளவுதான் என்று சொல்லி என்னென்ன காரியத்துக்கு நீங்க முற்றுப்புள்ளி வச்சு அதுக்கப்புறம் அந்த காரியத்தை திரும்பி கூட பார்க்காம இருக்கீங்களோ, தேவன் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில பட்டு போய் கிடக்கிறவைகளை தேவன் பசுமையாக மாற்ற அவர் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். அவர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் மாற்றுகிறார். கண்மலையை தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறார். கற்பாறையை நீரூற்றாய் மாற்றுகிறார். அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. சாட்சி பெட்டிக்கு முன்னாடி வச்ச அந்த கோல் ஒரு நாள் நைட்டுக்குள்ள துளிர்க்க முடியும்னா, ஒரு நாள் நைட்டுக்குள்ள பூ பூக்க முடியும்னா, வாதுமை பழங்களை கொடுக்க முடியும்னா, உங்க வாழ்க்கையை கர்த்தர் துளிர்க்க செய்வாரா இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்க வாழ்க்கையை கர்த்தர் துளிர்க்க செய்ய அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறான்னு சொல்லுங்க. ஆமேன். தேவன் துளிர்க்க செய்வார். துளிர்க்கிறது மாத்திரமல்ல, உங்களுக்கு விரோதமா இருக்கிற முறுமுறுப்புகளை கர்த்தர் என்ன செய்வார்? ஒளிய பண்ணுவார். எதனால அந்த கோலை துளிர்க்க வச்சாரா? எல்லாருடைய முறுமுறுப்பையும் ஒளிய பண்ணும்படியாக. அதே 10வது வசனம் வாசிமா. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை. இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒழிய பண்ணுவாய். அப்பொழுது அவர்கள் சாக மாட்டார்கள் என்றார். இப்படியாக ஆண்டவர் ஆரோனுக்கு விரோதமாக, மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்த முறுமுறுப்பை தேவன் ஒழிய பண்ணினார். ஆமேன். இன்னைக்கு நமக்கு விரோதமாய் முறுமுறுப்பு பேசிட்டு இருக்காங்களா? சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை முன்னாடி நல்லா பேசுவாங்க, பின்னாடி என்ன பண்ணுவாங்க? நம்மளை குறித்து அவதூறாக பேசுவாங்க. ஸோ நமக்கு விரோதமாய் பேசுகிற ஒவ்வொரு பேச்சுகளையும் தேவன் நியாயம் தீர்க்கிறவராய் அவர் காணப்படுகிறார். ஆமேன். ஒருவேளை நமக்கு அது காதில் கூட விழாமல் இருக்கலாம், நமக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த தாத்தான் அபிராமன் என்ன பேசுனாங்கன்னு தெரியல, கோராகின் சந்ததி பின்னாடி என்னெல்லாம் பேசுனாங்கன்னு தெரியல. ஆனால் அவர்களுக்கு முன்பதாக தேவன் நீதி செய்கிறவராய் மோசேயையும் ஆரோனையும் தேவன் உயர்த்துகிறவராய் காணப்பட்டார். ஆரோனைத்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆரோனுக்குத்தான் கர்த்தர் அழைப்பை கொடுத்திருக்கிறார் என்பதை சகல ஜனங்களும் காணத்தக்கதாக எல்லாருடைய கண்களுக்கு முன்னாடி ஆரோனை மேன்மைப்படுத்தின ஆண்டவர் இந்த இடத்துல வந்திருக்கிற உங்க வாழ்க்கையை அவர் மேன்மைப்படுத்த விரும்புகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை மேன்மைப்படுத்துகிற கரம் என்னுடனே இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ரூத்தின் புத்தகத்தில் வாசிக்கிறோம், ரூத் என்றதான ஒரு மகள் தன் வாழ்க்கையில கணவனை இழந்தவளாக அவள் தன்னுடைய மாமியார் நகோமியோடு அவள் இருந்ததான மோவாப் தேசத்தை விட்டு பெத்லெஹேமுக்குள்ளே கால் வைக்கிறாள். அவளுடைய எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாய் காணப்படுகிறது.
இனி என்ன செய்ய போகிறோம் தெரியாது, எங்கே வாழ போகிறோம் தெரியாது, வீடு இருக்கா தெரியாது, அடுத்த வேளை சாப்பாடு என்ன தெரியாது. ஆனால் மாமியார் கூட என்ன பண்ணுறா, பின்னாடியே வரா. அந்த மாமியாரும் நடுவில் நிப்பாட்டி, மா உனக்கு நல்லது செய்கிறதான நிலைமையில நான் இல்லை, நான் இன்னொரு பிள்ளையை பெற்றெடுத்து உனக்கு கொடுக்கவும் முடியாது, அதனால நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் அம்மா அப்பாவோட வீட்டுக்கு போயிடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மூத்த மருமகள் ஒரு பால் என்ன செய்கிறா, முத்தம் கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டா, அவள் திரும்பி போயிட்டா. ஆனால் ரூத்தோ விடாமல் பற்றி கொண்டு அந்த இடத்துல என்ன செய்யறா, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி அந்த இடத்துல பெத்லெஹேமுக்குள்ள கால் வைக்கிறா. அவ பெத்லெஹேமுக்குள்ள கால் வைக்கும் போதே அவளுக்கான எதிர்காலத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஆமேன். எந்த வயல்வெளியில போய் கதிர்களை பொறுக்கி சேகரித்தாலோ, எந்த வயல்வெளியில போய் ஐயோ யார் என்னை திட்டிடுவாங்களோன்னு பயந்து பயந்து அவைகளை சவதரித்தாலோ, அந்த வயல்வெளியிலே கர்த்தர் ரூத்தை ஒரு எஜமானியாய் கர்த்தர் மாற்ற ஆரம்பித்தாள். எதுல அவள் போய் தன்னை தாழ்த்தி நின்றாலோ அதே இடத்துல உயர்த்தப்பட்டவளாக அந்த போவாசை திருமணம் செய்து அந்த வயலுக்கு சொந்தக்காரியாய் மாற்றினாள். அவருடைய வாழ்க்கை துளிர்க்க ஆரம்பித்தது. ஆமேன். பட்டு போன அவ வாழ்க்கை இப்ப என்ன ஆயிடுச்சு, பசுமையா மாறிடுச்சு. ஒண்ணுமே இல்லாத வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு, பூ பூத்து வாதுமை பழங்களை அவ வாழ்க்கையில கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அந்த போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்ததான அந்த சந்ததியிலே தான் தாவீதின் ராஜா பிறந்தார். தாவீதின் சந்ததியிலே தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மெசியா பிறந்து இந்த நாளிலும் நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில ரத்தம் சிந்தி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப ரூத்தோட வாழ்க்கையை எப்படி கர்த்தர் உயிர்ப்பித்தார் பார்த்தீங்களா? பட்டு போனதுதான் அதை பசுமையா மாத்தினார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அப்படியே செய்ய வல்லவர். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மளை ஒரு திட்டத்தோடு அழைச்சிருக்கிறார். ஆரோனை கர்த்தர் அழைத்தார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். நம்மளை கர்த்தர் அழைச்சாரா? அழைச்சாருங்க. வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஆமென். போதுமா? இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய இரத்தத்தினால நம்முடைய பாவங்களை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்னாடி நம்மளை எப்படி அழைச்சிருக்கிறாரா? ராஜாக்கள் அழைச்சிருக்கிறாரு. ஆசாரியர்களா கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார்? அழைச்சிருக்கிறார். நம்மளாம் யாருங்க? யோசித்து பாருங்க. இந்த ராஜாங்கிற வார்த்தை, இந்த ஆசாரியன்ற வார்த்தை நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்லுங்கிறது எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. ஒன்றுமே இல்லாமல் இருந்த நம்மளை, குப்பையில் இருந்த நம்மளை, எளியவனாக இருந்த நம்மளை கர்த்தர் தூக்கி எடுத்து ராஜாக்களோடு அமர செய்கிறார். ஆமேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட ஒரு தேவன் தான். ஸோ பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக, அதுதான் ரொம்ப முக்கியம். யாருக்கும் மனுஷனுக்கு மடிங்கிறத காட்டிலும் தேவனுக்கு முன்னாடி நம்மளை ராஜாக்களா ஆசாரியரா அவர் மாத்துறார். அப்படி ஒரு அழைப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் ஒரு கருத்தை வாசிங்க. யோவான் சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அடுத்து ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. அடுத்து என்ன ஒரு அழைப்பு கொடுக்கிறாரு? பிள்ளைங்கிற ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கர்த்தர் கொடுத்தார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளை பிள்ளையாய் பார்க்கிறார், பிள்ளையாய் வைத்திருக்கிறார், ராஜாக்களாய் பார்க்கிறார், ஆசாரியராய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஸோ இந்த அழைப்புக்கு நம்ம எப்படி இருக்கணும்? பாத்திரவான்களா நடக்கணும். அழைப்பை வச்சுட்டு என்ன பண்ணக்கூடாது? ஓடக்கூடாது. சில வேளைகளில் கர்த்தர் நம்மளை அழைச்சிருப்பாரு, அந்த அழைப்பை மறந்து இன்னைக்கு எங்கெங்கேயோ நம்ம போயிட்டு இருப்போம். ஆனால் ஒரு மனம் திரும்புகிற காலகட்டத்துக்குள்ளாக வர கர்த்தர் விரும்புகிறார். தகப்பனை விட்டு பிள்ளைங்கிறதான அந்த ஒரு சுதந்திரத்தை விட்டு, அந்த அதிகாரத்தை விட்டு ஓடி போனவன் தான் யாரு? இளைய குமாரன். என் சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுங்க, நான் ஓடி போறேன் அப்படின்னு தான் சொன்னான். அவன் எல்லாத்தையும் வாங்கிட்டு போனான். போற இடத்துல எல்லாத்தையும் இழந்து போனான். கடைசியில் பன்றிகள் மேய்க்கிற வேலையை செய்து அந்த பன்றியின் தவிட்டினால் தன் வயிறை நிரப்ப பார்த்தான். அதுவும் அவனுக்கு என்ன செய்யல? சரியா கிடைக்காதனால ஒரு புத்தி வருகிறது. நான் எழுந்து போய் என்ன செய்வேன்? என் தகப்பனிடத்தில் போய் ஒரு வேலைக்காரனா நான் இருப்பேன்னு சொல்லி அவன் எழும்பி வருகிறான். எழும்பி வரும் பொழுது தூரத்திலிருந்து அவன் தகப்பனார் பார்க்கிறார். நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் அவர் உயரமான இடத்துல நின்று தன்னோட வீட்டுக்கு மேலே நின்று பார்த்துக்கிட்டே இருந்திருப்பார். என் பையன் எப்போ வரான், என் பையன் எப்போ வரான், வருவான்னு அவன் போன திசையே பார்த்துட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். அன்னைக்கு அவருடையதான காரியத்தில் ஒரு அற்புதம் நடந்துச்சு. பையன் வருகிறத பார்த்து இவர் ஓடி போய் அவனை கட்டி முத்தம் செய்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஏன்னா அவன் மனம் திரும்பி வருகிறபடினால, திரும்பவும் பிள்ளைங்கிறதான சுதந்திரத்தோடு அவன் வரல, வேலைக்காரங்கிறதான ரீதியில தான் வரான். ஆனால் இந்த தகப்பனும்
அவரை பிள்ளையாய் மாற்றுகிறார். ஆமேன். நம்மையும் தேவன் அப்படிதான் மாற்றுகிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் பிள்ளைங்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறார். அந்த இளையகுமாரனுக்கு என்ன செய்கிறாங்க? ஒரு புது ட்ரெஸ்ஸை போடுறாங்க, ஒரு நல்ல புது பாதரட்சியை கொடுக்குறாங்க, அடுத்து ஒரு முத்திரை மோதிர மாதிரி ஒரு மோதிரத்தை கொடுக்குறாங்க, நல்ல ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துகிறாங்க. அவன் வேலைக்காரனாய் அல்ல, பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். இந்த இடத்துல வந்திருக்க நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட கர்த்தர் அப்படித்தான் நம்மளை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். ஆமேன். கர்த்தரை விட்டு ஒருவேளை தூரம் போகிறதான இறுதி நமக்குள்ள இருக்குமானால் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். மனம் திரும்பி வந்தா கர்த்தரை ஏற்றுக்குவாரா? நிச்சயமா ஏற்றுக்கொள்கிறார். பிள்ளைங்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து மனம் திரும்பியவர்களை திரும்பவும் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறார். ஆமேன். அழைப்பை விட்டு ஓடி போனவன் தாங்க பேதுரு. 12 அப்போஸ்தலர்களை கர்த்தர் ஏற்படுத்தினார். அதுல முதல் பேரை யார் பேரு? முந்தினவன் பேதுரு, சீமோன் பேதுரு. ஆனா ஒரு நாள் அழைப்பை விட்டு ஓடி போயிட்டார். ஆண்டவரை தெரியாதுன்னு மறுதளிச்சிட்டார். சபிக்கவும் சத்தியம் பண்ண தொடங்கிட்டார். குற்ற மனசாட்சி வருது, அழுகிறார். அழுதாலும் கூட திரும்பவும் ஆண்டவரை தேடல. யோவான் சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நான் மீன் பிடிக்க போறேன், நீங்களும் என் கூட வரீங்களான்னு கூட ஒரு 10 பேரை கூட்டிட்டு போறார். தானுக்கு கர்த்தர் கொடுத்த அழைப்பை மறந்துட்டார். அப்போஸ்தலங்கிற அழைப்பை மறந்துட்டாரு, ஊழிய அழைப்பை மறந்துட்டாரு, பிள்ளைங்கிற அழைப்பை மறந்துட்டாரு, எல்லாத்தையும் மறந்துட்டு பேதுரு தான் ஆரம்பத்தில் செய்து வந்ததான அந்த வேலையை செய்வதற்காக தான் மாத்திரம் இல்லை, ஒரு குரூப்பே கூப்பிட்றாரு. மீன் பிடிக்க போகிறோம், வரீங்களா? நான் ஆண்டவர் விடலை. அதே கடற்கரையிலே நம் இயேசு அங்கே அருகாமையில நின்று அவர்களை பார்த்து, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு உங்களிடத்தில் ஏதாகிலும் உண்டான்னு கேட்கிறாரு. எல்லாரும் பார்க்குறாங்க, ஒன்றுமில்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது கர்த்தர் என்று சொல்லி எல்லாரும் அறிந்து கொள்கிறாங்க. அவங்க திரும்ப கடலில் மீன் பிடிச்சிட்டு வர்றதான அந்த காரியங்கள் வரும் பொழுது ஃபஸ்ட்டு மீன் கிடைக்கல. அப்புறம் ஆண்டவர் சொல்கிறார், வலையை போடுங்கன்னு சொல்கிறாரு. அந்த வலையை போடுகிற பொழுது அவர்கள் மீன் அகப்படுகிறது. அதை பிடிச்சு கொண்டு வரும் பொழுது அவர் கர்த்தர் என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள். அப்போ அனல் மூட்டப்பட்ட நெருப்புக்கு முன்பதாக இயேசு கேட்கிறார் பேதுருவை பார்த்து, அதே நெருப்புக்கு முன்னாடி தானே, அதே அக்கினிக்கு முன்னாடி தானே பேதுரு ஆண்டவரை மறுதளிச்சாரு, அழைப்பை விட்டு ஓடி போனாரு, அப்போஸ்தலனா இருக்க விரும்பாதபடி ஓடி போனாரு. அதே இடத்துல கேட்கிறார், பேதுருவே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்கிறார். ஆமா ஆண்டவரே, உண்மை நேசிக்கிறேன். 3 தடவை கேட்கிறார். அப்பனே, நீ ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி ஒவ்வொரு முறையிலும் அவருடைய அன்பை அவர் சோதித்து பார்த்து அந்த அகாப்பேங்கிறதான ஒரு உன்னதமான அன்பு, ஒரு ஈடற்ற அன்பை பெற்றுக்கொள்கிற வரை கர்த்தர் காத்திருந்தார். ஆமேன். அந்த அன்பை பேதுரு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த கொஸ்டினுக்கு என்ன செய்கிறது? ஒரு முடிவு உண்டாகிறது. இந்த நாளிலும் கூட இந்த இடத்துல வந்திருக்கிற நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்கிற கேள்வி அதுதான். நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாயா? உனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாவற்றை பார்க்கல நீ நேசிக்கிறாயா? உன்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யத்தை காட்டிலும் நேசிக்கிறாயா? உன் கூட இருக்கிறதான ஒரு மனிதர்களுடைய ஒத்தாசையை காட்டிலும், அந்த மனிதர்களை காட்டிலும், அதிகாரங்களை காட்டிலும் நீ என்னை நேசிக்கிறாயான்னு ஆண்டவர் கேட்கிறார். நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன் சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த எல்லாவற்றை காட்டிலும், நீர் எனக்கு கொடுத்த மனிதர்களை காட்டிலும், நீர் எனக்கு கொடுத்த ஐஸ்வர்யத்தை காட்டிலும், நீர் எனக்கு கொடுத்த வேலையை காட்டிலும், நீர் எனக்கு கொடுத்த சம்பாத்தியத்தை காட்டிலும் நானுமே அதிகமாக நேசிக்கிறேன். ஆண்டவரே, கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவர் அந்த அன்பை தாங்க எதிர்பார்க்கிறார். அந்த அன்பின் வட்டத்துக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? வரணும். அழைப்பை மறந்து போகக்கூடாது, அழைப்பை விட்டு ஓடி போகக்கூடாது. நெகேமியா சொல்லுகிறார், என்னை போல ஒரு மனுஷன் ஓடி போவானோ? இன்னைக்கு எத்தனை பேர் ஓடி போயிட்டாங்க? ஆரம்பத்தில் ஆண்டவர்கிட்ட இருந்தவங்க இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ள இல்லாம போயிட்டாங்க? ஆண்டவரை மறந்து போயிட்டாங்க. நம்ம வாழ்க்கை துளிர்க்கணும்னா கோல் எங்கெங்க வரணும்? சாட்சி பெட்டிக்கு முன்னாடி வரணும். நம்ம வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படணும்னா ஆண்டவருக்குள்ள இருக்கணும், ஆண்டவர் கொடுத்த சபைக்குள்ள இருக்கணும், தேவன் நியமிச்ச நியமத்தில் இருக்கணும். தேவன் நம்மளை எங்க நாட்டி வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல நம்ம இருந்தாதான் கனி கொடுக்க முடியுமாமே. நம்மளாம் செடி பார்த்துருக்குறோம். ஒரு இடத்துல ஒரு செடி வளருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செடிக்கு தண்ணி ஊற்றி நல்லா பராமரித்தா அது வளர்ந்து நல்லா பூ பூத்து காய் கனிகளை கொடுக்கும். அந்த செடியை 2 நாளுக்கு ஒரு எடுத்து இங்கே வைக்க வேண்டாம், இங்கே வைப்போம், அங்கே ஒரு இடத்துல வைக்கிறது, இங்கே வைக்க வேண்டாம், அந்த இடத்துல வைப்போம், இன்னொரு இடத்துல வைக்கிறது. இப்படி ஒரு வாரத்துக்கு 4 தடவை செடியை மாற்றி 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 வச்சா செடி வளருமா? கனி கொடுக்குமா? ஒன்றுமே வராது. அதே போலதான் தேவன் நம்மளை நாட்டி வச்சிருக்கிற சபையில் கனி கொடுக்கணும். அவர் நமக்குன்னு ஒரு சபையை வச்சிருக்கிறாருன்னா இந்த சபையில தான் இருந்து என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு கனி கொடுக்கணும். இந்த வாரம் ஒரு சர்ச்சு,
அப்புறம் அடுத்த வாரம் இன்னொரு சர்ச்சு, அடுத்த வாரம் இன்னொரு சர்ச்சு, ஒரு மாதம் இங்கே வந்துட்டோம், இன்னொரு சர்ச்சுக்கு அங்கே போய் பார்ப்போமே, அங்கே என்ன சொல்கிறாங்க கேட்பேன்னு என்ன பண்ணக்கூடாது, சபை விட்டு சபை என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட சபையில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசாரியனுக்கு அடங்கி இருந்து அந்த இடத்துல சபையில் தேவன் கற்றுக் கொடுக்கிற உபதேசத்தில் நிலைத்திருந்து ஆண்டவருக்காய் கனி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அப்போ கோல் எங்கே இருக்கணும், சாட்சி பெட்டிக்கு முன்னாடி இருக்கணும். கோல் எங்கே இருக்கணும், சாட்சி பெட்டிக்கு முன்னாடி இருக்கணும். தேவன் கொடுக்கிற ஸ்தானத்தில் இருக்கணும். தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல இருக்கணும். தேவன் அழைக்கிற இடத்துல இருக்கும் பொழுது தேவனுக்காய் நாம் துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுக்க ஆரம்பிப்போம். இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஸோ நம்ம எப்படி இருக்கணும், சாட்சி பெட்டிக்கு இருக்கணும். நம்முடைய அழைப்பை என்ன பண்ணக்கூடாது, மறந்து போகக்கூடாது. உண்மையாக ஆண்டவர் ஆராதிக்கிறவங்க ஆராதனையை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. வெளியூரில் ஒரு கல்யாண காரியம் வருதோ, ஒரு காரியம் வருதுன்னா அங்கேயும் போய் ஆராதனையில் பங்கு பெற்று தான் ஃபங்க்ஷனுக்கு என்ன செய்யணும், போகிறவங்களும் என்ன செய்யணும், காணப்படணும். இன்னையிலேருந்து ஒரு முடிவை மாற்றிக்கோங்க. ஆண்டவருக்காக முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாது. நம்ம கோல் ஒவ்வொரு வாரமும் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாக என்ற வார்த்தையின்படி நம்ம கோல் சாட்சி பெட்டிக்கு முன்னாடி வரும்போது தான் நம்ம கோல் ஆசீர்வாதமாக மாறும். சாட்சி பெட்டிக்கு முன்னாடி வரும்போது தான் நம்ம கோல் துளிர்க்க ஆரம்பிக்கும். தேவன் ஆஸ்வதிப்பாராக. அழைப்பை விட்டு ஓடுகிற ஒரு மனுஷியாக நாம் காணப்படக்கூடாது. கர்த்தர் நம்மை பிள்ளையாய் அழைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை எப்படி அழைத்திருக்கிறார், ராஜாக்களாக ஆசாரியர்களாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். சுவிசேஷத்தில் ஒரு ஓமையில் ஆண்டவர் சொல்லுகிறார், அழைப்பை என்ன பண்ணாங்களாம், ஒரு சிலர் என்ன பண்ணாங்களாம், அலட்சியப்படுத்துறாங்களாம். ஒரு கல்யாண வீட்டுக்கு ஒரு மனுஷன் எஜமானன் கூப்பிடுறாரு, என் வீட்டில் கல்யாணம் வச்சிருக்கேன் வாங்கன்னு கூப்பிடுறாரு. ஒரு சிலர் என்ன பண்ணாங்களாம், வேலைக்காரனை அனுப்பும் பொழுது அந்த அழைப்பை அசட்டை பண்ணினார்கள். அழைப்பை என்ன பண்ணாங்க, உதாசீனப்படுத்தினார்கள். வர மனசில்லாமல் இருந்தாங்க. உடனே எஜமானன் பார்த்தாரு, அவங்களெல்லாம் விட்டுருப்பா, நீ போய் வழி தெருவில் போய் நல்லார் பொல்லார் எல்லாரையும் கூட்டிட்டு வா, என் வீடு நிறையும்படியாக ஆட்களை கூட்டிக் கொண்டு வா என்று சொன்னார். அதே போல நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த கடைசி நாட்களில் எத்தனையோ பேருக்கு அழைப்பை கொடுக்கிறார், அபிஷேகத்தை கொடுக்கிறார். அதை அல்ல தட்டினவர்களை குறித்து தேவன் கலங்குவது இல்லை. ஆண்டவர் இன்னுமாய் கூட பாவிகளை அழைத்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி தம்முடைய ராஜ்யத்திலே சேர்த்துக்கொள்ள அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். இந்த நாளிலும் கர்த்தர் தாமே நம்ம கொடுத்த இந்த வார்த்தையின்படி ஆரோனின் கோல் அழைப்பின் கோல், அந்த அழைப்பை விட்டு என்ன பண்ணக்கூடாது, பின்வாங்கக்கூடாது.